ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆணவ கொலை. நம்ம தமிழ்நாட்டில் ரெகுலராக நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவம் தான் இது. இந்த சம்பவம் நடக்கும், திரும்ப நம்ம பேசுவோம், நல்லா ட்ரெண்டிங்காக போகும், எல்லா தலைவர்களும் பேசுவாங்க, எல்லா யூடியூப்லேயும் பேசுவாங்க, எல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் நாளாக மறந்துடுவோம், திரும்பவும் அதே மாதிரி நடக்கும், மறந்துடுவோம். இதே மாதிரி தான் வந்து ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. கற்பழிப்பு, ஆணவ கொலை எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு இருந்த மாதிரியே தெரியல, முடிஞ்ச பாடம் இல்லை, எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே தான் இருக்குது, மறக்க விட்டு நடந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி தான் திருநெல்வேலியில் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு, ஆணவ கொலை. லவ் பண்ண பொண்ணு நம்மளை விட மேல் ஜாதிங்கிற ஒரே காரணத்துக்காக, நம்ம அக்கா லவ் பண்ற பையன் நம்ம ஜாதியோட கீழே இருக்கான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பையனை வெட்டி கொண்டிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏங்க, நம்ம ஊருக்கு என்னதாங்க ஆச்சு? ரெகுலரா எங்க பார்த்தாலும் இந்த சம்பவம் தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க ரெகுலரா நியூஸ் எடுத்து பார்த்தா எங்க போனாலும் கற்பழிப்பு, கொலை, ஆணவ கொலை இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு முடிவுன்றதே ஒண்ணு இல்லையா? இது ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னுமா நம்ம ஊர்ல இதுக்காக அடிச்சுக்கிறாங்க, இதுக்காக தான் ஒன்றும் பிரிஞ்சு இந்த மாதிரி ஜாதின்னு அடிச்சுக்கிறாங்க, கொல்றாங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 27 வயசு இருக்குங்க அந்த பையனுக்கு. அவன் பேர் கவின் செல்வ கணேஷ். ஓகேங்களா? அந்த பையன் மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் ஐடி கம்பெனியில். அது மட்டும் இல்லைங்க, இந்த கவினோட அம்மா வந்து ஒரு டீச்சர், ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. அப்புறம் அவங்களோட தாத்தா வந்துட்டு ஒரு பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையன் ஸ்கூல்ல இருந்தே லவ் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 7-8 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருக்கான். அந்த தம்பியும் அதே ஸ்கூலில் தான் படிச்சிருக்கான். அந்த 2 பேரும் விரும்பி தான் லவ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ வருஷம் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு தெரியுது அவங்க பேரண்ட்ஸுக்கு. அந்த பிள்ளையோட அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேருமே போலீஸ் எஸ்ஐயா இருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு தெரிய வரும்போது என்ன சொல்றாங்க, இந்த பையன் வந்து நம்ம ஜாதி இல்லை, நம்ம ஜாதியோட கீழே இருக்கான் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் பிரிச்சிடுறாங்க. இதுதான் நடக்குதுங்க. பிரிச்ச உடனே அவங்க 2 பேரால பிரிய முடியல. தொடர்ந்து அவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த பையனும் சென்னைக்கு போயிட்டு ஐடியில் வேலை கிடைச்சிருச்சுன்னு இந்த பிள்ளை வந்துட்டு இங்கே ஒரு இன்னும் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு பேர் சுபாஷினி, அவங்களோட பிரதரோட நேம் வந்து சுஜித். இப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்க வீட்டில் வந்து சொல்றாங்க, இந்த பையன் வந்து நம்ம ஜாதி இல்லை, நம்ம ஜாதியோட கீழே இருக்க ஜாதி, அதனால நீங்கள் லவ் பண்ணாதீங்க அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் வந்து கவினை கூப்பிட்டு வான் பண்ணதாகவும் சொல்கிறாங்க, நீ வந்து இந்த பிள்ளை பின்னாடி தொடராத அப்படின்ட்டு. இதெல்லாம் கண்டுக்காம திரும்ப கவின் வந்துட்டு ரெகுலராக அவங்கள பார்க்க போகிறது, அவங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, இவங்களை பார்க்கறதுக்காகவே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போகிறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி போகிறது அப்படின்னு வந்து ரெகுலராக நடந்துட்டு தான் இருந்திருக்கு. பல முறை வந்துட்டு இந்த பையனை தனியாக கூப்பிட்டு சொல்லியிருக்காங்களா அவங்க பேரண்ட்ஸ், இதெல்லாம் ஆகாது, நாங்கள் எங்கள் ஜாதியில் இருக்க ஒரு பையனை தான் நாங்கள் வந்து என் பிள்ளைக்கு கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு கவின் வந்து சுத்தமாக கண்டுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. கவினும் கண்டுக்கல, அந்த பொண்ணும் கண்டுக்கல அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ரெகுலராக அவங்களோட காதல்ங்கிறது தொடர்ந்துட்டு தான் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சொல்லி பார்த்த பேரண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி, பிரதர்ஸ் இந்த மாதிரிலாம் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பையன் சொன்னால் கேட்க மாட்டான், இவனை முடிச்சு கட்டினா தான் ஒரு தீர்வு அப்படின்னு நினச்சிட்டு அந்த பையனை வந்து கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இது ரெகுலராக போக போக நாட்கள் கடந்துகிட்டே இருக்குது. இவங்க 2 பேரும் கொஞ்ச நாளாக சில நாட்களில் பேசலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற இந்த கவின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க காதலிச்ச ஒரு பொண்ணு அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டில் இருக்க தாத்தாவா உறவினர்களை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக கூப்பிட்டு போயிருந்திருக்காங்க ஒரு 3 நாளுக்கு முன்னாடி. இவங்க போயிருந்த அதே நேரத்தில் அந்த சுபாஷினிங்கிறவங்களோட தம்பி, அதாவது அந்த சுஜித்துங்கிறாங்கல்ல, அவங்களும் வந்திருக்காங்க. வந்துட்டு கவினை பார்த்து நல்லபடியாக பேசலாம், பேசி முடிவெடுக்கலாம், எங்கள் வீட்டில் எல்லாரும் பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. கவினை நம்பி ஓகே நல்ல விதமாக கூப்பிட்றாங்க, ஏதோ பேசி இப்போ நல்லா நார்மலாக பேசுறதுக்கு தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு நம்பி அவங்க கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன உறவினர்களை அப்படியே வந்து அவங்க விட்டுட்டு இவங்க நம்பி ஹாஸ்பிட்டலில் இருந்து பைக் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த பையனை வந்துட்டு அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த சுஜித்துங்கிற பையன் அவங்களோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கரெக்டாக போயிட்டு அவங்க ஏரியாக்குள்ளே தான் நின்றுருக்காங்க போல். நின்றுட்டு பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக பேசியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் திரும்ப சொல்லியிருக்கான், எங்கள் அக்கா பின்னாடி தொடராத, இந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க. நார்மலாக தான் அந்த கான்வர்சேஷன் போயிருக்கு. இப்படியே 2 பேரும் மாறி பேசுகிறாங்க. 2 பேரும் மாறி பேசும்போது ரொம்ப வாக்குவாதம் பேசாகவும் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சுஜித்துங்கிற பையன் வந்துட்டு மறைச்சி வச்சிருந்த மிளகா பொடியை தூக்கி கவினோட கண்ணில் போட்டுடுறாங்க. போட்ட உடனே என்ன ஆகுது, அவர் கண்ணு வந்துட்டு எரியும்ல, அந்த எரிச்சல் இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து சரா மாதிரியே பயங்கரமாக வெட்டுறாங்க. இவர் ஓட வெட்டியிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க ஏரியாக்குள்ளேயே வெட்டின உடனே கவினுங்கிறவர் அந்த இடத்துல சம்பவ இடத்துலயே வந்து உயிர் பிரியுதுங்க. அவர் வந்து அங்கேயே அந்த இடத்துலயே வந்து உயிர் பிரிஞ்சிடறாரு. வெட்டிட்டு இந்த சுஜித்துங்கிறவர் தப்பிச்சிடுறாரு. அந்த இடத்துல இருந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற சுற்றியில் இருக்கிற மக்கள்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி வராங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வருது, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க இவங்க வந்துட்டு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் அப்புறம் கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி நடக்கும். போலீஸ்காரங்களாம் வந்த பிறகு கொஞ்சம் சில நேரத்திலேயே வந்துட்டு அந்த சுஜித்துங்கிற அதாவது அந்த பொண்ணோட தம்பி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லி அவங்க சரண்டர் ஆகுறாங்க. இந்த கொலையை நான் தான் பண்ணேன், எங்கள் அக்காவை லவ் பண்ணுறேன்னு சொல்லி இவன் பின் தொடர்ந்துட்டே இருந்தான், நாங்கள் பல டைம் சொல்லி பார்த்தோம், அதனால் வந்து இவன் கேட்கல, அந்த பையன் வந்து எங்கள் ஜாதியை விட அவன் கீழே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க சரண்டர் ஆகிருக்காங்க. உடனே அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு எல்லாமே இதாக இந்த நியூஸ் அப்படியே வந்துட்டு நாளடைவில் அப்படி நல்லா பெருசாகி யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையும் வந்துட்டு நல்லா ட்ரெண்ட் ஆகுது. பேசுகிறாங்க, இதை பற்றி பேசுகிறாங்க, எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க. எனக்கு இதுக்கு எந்த சொல்யூஷனுமே இல்லை, இதுதான் நடந்திருக்கு. எனக்கு என்ன டவுட்னா, அந்த பொண்ணு தான் சேர்ந்து லவ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இத்தனை வருஷம் லவ் 2 பேர் சேர்ந்து
சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட விருப்பத்தின்படி தான் 2 பேருமே அந்த கவினுங்கிறவரும் அந்த சுபாஷினிங்கிறவங்களும் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக லவ் பண்ணியிருக்காங்க. அதாவது 11th படிக்கும் போதுலேருந்தே லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த பொண்ணு விருப்பத்தோட தான் கண்டிப்பாக லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு மேலே தானே குற்றம் இருக்குது. 2 பேரும் விருப்பத்தோட தான் லவ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக விருப்பத்தோட தான் லவ் பண்ணியிருக்காங்க. இதில் தப்பு கவின் மேலே மட்டும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ ஒரு தலைபட்சமாக லவ் பண்ணி ரொம்ப அந்த பிள்ளையை டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த மாதிரினா என்ன பண்ணியிருக்கலாம், பேரண்ட்ஸ் 2 பேருமே போலீஸ் கரெக்டாக அவங்க வந்துட்டு சரியான முறையில் வந்துட்டு எந்த மாதிரி பேசணுமோ எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லணுமோ பண்ணியிருக்கலாம். ஏன்னா 2 பேருமே படித்தவங்க. இத்தனைக்கும் அந்த கொலை பண்ணார்ல அவரும் படித்தவர் தான். இவ்வளோ தூரம் படிச்சிருக்காங்க. இவ்வளோ தூரம் நாலேஜிக்கலாக இருக்க ஒரு பர்சன் எப்படி வந்து கையில் வந்து அருவாள் எடுத்தார், அதுதான் வந்து கேள்வியாக இருக்குது. அப்போ வந்து மனசை உயரை விட ஜாதி தான் பெருசா. இந்த மாதிரி நியூஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட நியூஸ் எடுக்கலாங்க. ரெகுலராக நம்ம ஊரில் நடந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கான ஒரு சொல்யூஷன் இப்போ வரைக்கும் வரவே இல்லை. இது யார் தான் வந்து முடிவெடுத்து இதெல்லாம் தீர்மானித்து ஒரு ஆணவ கொலைக்குன்னு தனியாக சட்டத்தை அமைச்சு இதெல்லாம் யார் தான் பண்ணுவான்னு தெரில. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டும் இதை கண்டுக்க மாட்டேங்குது. மக்களாகி நம்மளும் என்ன தாங்க பண்ணுவோம், கொஞ்ச நாள் நம்ம இதை பேசுவோம், கொஞ்ச நாள் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதிர்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம மறந்துடுவோம். திரும்பவும் இதே மாதிரி நியூஸ் வரும், இல்லை ரேப் கேஸ் வரும், ஒரு குழந்தைய ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க, இந்த மாதிரி அகைன் வரும். நம்ம எதிர்ப்பை தெரிவிப்போம், அதுக்கப்புறம் மறந்துடுவோம். ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்த பாடு இல்லை. இப்போ அந்த கவினுங்கிற பையனோட உயிருக்கு இப்போ யார் பதில் சொல்லுவா, அவங்க பேரண்ட்ஸுக்கு இப்போ யார் பதில் சொல்லுவா? ஜாதிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பையன் நம்ம ஜாதி இல்லை, நம்ம ஜாதியோட கீழே இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக வெட்டியிருக்காங்க, உயிரை கொண்டிருக்காங்க. உண்மையாக 7-8 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க. இத்தனை தடை, இத்தனை எதிர்ப்பு, பொண்ணோட பேரண்ட்ஸ் இவ்வளோ தடையை தாண்டி 7-8 வருஷம் லவ் பண்ணாங்கல்ல, அதோட பதில் இந்த உயிரை எடுக்கிறது தானா? தப்பு பண்ணாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு சட்டப்படி ஒரு தண்டனை கிடைக்கணுங்கிறது தான் எல்லாத்தோட வேண்டுகோளும்.